அந்த கை கட்டுவதில் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அவங்க ரெண்டு பேரும் சிலாயிச்சு பேசும்போதும் அந்த காசிப்பே பேச மாட்டாங்க சார். சினிமா பற்றின அடுத்த அப்டேட் என்ன, இது என்ன, அது என்ன, அப்படி அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் அவ்வளோ சூப்பர் மனிதர். அன்றைய காலம் வரையில், அன்றைய காலம் தொட்டு இப்போ வரைக்குமே ஏவிஎம்னு அந்த ஒரு சவுண்டு வந்துச்சுனாலே போதும், ஏவிஎம் படம், ஒரே வார்த்தை, ஏவிஎம் படம்ப்பா, போயிடலாம்ப்பா, குடும்பத்தோடு போயிடலாம். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கட்டமைப்பு. அண்ணன் தம்பிகளை சொன்னபோது கேஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது, கேஸ் போட்டு நான் கோர்ட்டு வாசலில் தான் மிதிக்கணும் அப்படின்னா, அப்படி ஒன்றும் எனக்கு அந்த ஒரு சொத்து தேவைன்னா நீங்களே வச்சுக்கணும், நான் அதில் வரமாட்டேன். அந்த கொள்கை பிடிப்போடு இருந்தார். கெட்ட வார்த்தை நான் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால. நார்த் இந்தியாக்கார யார் அவங்க அப்படின்னு, ஒன்று சித்தி சீரியல் ஒன்று சூப்பராக வருது, இன்னொன்று வந்து சொந்தங்க ஒரு சீரியல் இன்னும் பயங்கரமாக போகுதேடா அப்படின்னு. அதுக்கடுத்து வாழ்க்கைன்னு ஒரு சீரியல், அது எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. ஏன் ஏவிஎம் சீரியல் பண்ணுறதை பார்த்து கேபி சார் அதுக்கடுத்து சீரியலுக்குள்ளே வராரு, கேபி சார் சீரியல் பண்ணுறதை பார்த்து பாரதிராஜா சார் சீரியலுக்குள்ளே வராரு. முதல் அடி யார் எடுத்து வைக்கிறோன்னா அவன் தான் வந்து சிறந்த வீரன்னு சொல்லுவாங்க. அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான் அது வேற, ஆனால் முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தைரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கட்சி தான் இங்கே முக்கியம். அந்த கட்சி எப்போவுமே ஏவிஎம் கொண்டு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். சமீபத்தில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நினைவலைகள் குறித்து நம்முடைய உரையாட இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏவிஎம் என்று சொன்னாலே 5 மாநில முதல்வரை உருவாக்கிய ஒரு நிறுவனம். அண்ணா, கலைஞர், என்டி ராமராவ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆளுமைகள், ரஜினிகாந்த், கமலஹாசன் என நிறைய அங்கே வந்து பயிலாத மாணவர்களே கிடையாது அப்படி சொல்லலாம். அந்த ஏவிஎம் நிறுவனம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கு பிறகு அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தியவர்களுடைய ஏவிஎம் சரவணன் அவருடைய பங்கு என்பது சாதாரணமானதில்லை. திரைத்துறையில் சேருகிற ஒரு மாணவர்களுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும், ஏவிஎம்மில் போய் வந்து பார்க்கணும், ஏவிஎம்மில் வந்து இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படி எங்காத நபர்களே இருக்க முடியாது. ஏவிஎம் சரவணன் அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை. வெண்மை, ரொம்ப பேச்சில் ஒரு இனிமை, அதே மாதிரி அவ்வளோ பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், ஆனால் ரொம்ப எளிமையான மனிதர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அடிக்கடி இந்த கை கட்டுற பழக்கம் ஒன்று வரும். இங்கே நார்மலாக பேசுனீங்கனாலுமே எனக்கு இது வந்துடும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, சிலர் என்னை வந்து கை கட்டாத, இது பண்ணாத அப்படின்வாங்க. ஆனால் இது எங்கே இருந்து எனக்கு வந்தது அப்படின்னாலேயும் இது வந்து அடிப்படையில் திரு ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட இருந்து வந்தது. அதுவுமே நான் என்னென்னா, சும்மா ஒரு காமெடியில் வந்து நம்ம காமெடி நடிகர் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை பார்க்கும்போது அப்புறம் ஏவிஎம் சரவணன் சாரை பற்றி நிறைய பார்க்கும்போது அவர் எப்போதுமே அப்படி தான் இருப்பார். கடைசியில் அவர் பேத்தியுடைய ஃபோட்டோவில் இருக்கும்போது கூட, இப்போ செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோவில் கூட இவர் இப்படி தான். அது எதுக்கு அப்படின்னா, சார் நமக்கு இன்றைக்கி இந்த பணம் அப்படிங்கிறது வந்து தொழில் ரீதியாக தேவைப்படக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அந்த மனிதனை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி எத்தனையோ ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து நிற்கிறாங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க இல்லையா. யார் இந்த ஏவிஎம் சரவணன் சொல்லிட்டு இப்போ நார்த் இந்தியாவே திருப்பி பார்க்குறாங்க இல்லையா. அந்த ஒரு பெயரை சம்பாரித்து வச்சுக்கிறாரு பாருங்க. அந்த ஒரு பெயரை சம்பாரித்து வச்சதுக்கு காரணம் அவருடைய அந்த நன்னடத்தை. இந்த நன்னடத்தை வந்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்களுமே கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி. அந்த கை கட்டுவதில் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். கண்ணதாசனுடைய அந்த பாடல் வரிகளை உள் வாங்கி கொண்டு நம்ம எப்படி தான் உயர்ந்தாலும் நம்முடைய தேவையை வந்து பணிவு என்பது நம்மளுக்கு ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு அவசியம் என்பதை உணர்த்துவதாக தான் அதனுடைய அந்த கை கட்டுதல் என்பதை வெளிப்படுத்திக்கிறார் இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். இப்போது ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்களே வந்து இப்போ ஒரு கதையை வந்து முழுசாக கிரகிச்சு, இந்த கதை ஜெயிக்கும், இந்த கதை ஜெயிக்காது, அந்த நாள் படம் பெருசாக போகலைங்கிற அதே காரணத்துக்காக எங்கே அதே மாதிரி அடுத்தும் ஒரு க்ரைம் த்ரில்லர் போயிடக்கூடாதுங்கிறதுனால அதே கண்களை எவ்வளோக்கு வணிக ரீதியான சினிமாவை மாற்றணுமோ மாற்றி பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாள் பண்ணும்போது இப்போ செட்டியார் ஐயா பண்ணுறாங்க, அதே கண்களில் சரவணன் சார். இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாலுமே
சரவணனை நம்பி கொடுங்க, அவன் பார்த்துக்குவான். அந்த ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவன்கிட்ட கொடுங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சு அடிச்சுட்டு வீட்டில் நிம்மதியாக ஒரு டீ குடிக்கிறாரு பார்த்தீங்களா. இதை விட வந்து ஒரு தந்தைக்கு ஒரு மகன் ஆற்றும் பணி வேறு என்ன இருக்க முடியும்? அது ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம நினைவு கூறணும்னா, இந்த தொழிலுக்காகவே பார்த்தீங்கன்னா இது மேலே இருந்த ஈர்ப்புனாலேயே வந்து உயர்கல்வியை அவர் வந்து தொடரவே இல்லை. அவர் மேயப்பசிட்டி ரொம்ப வற்புறுத்தி கேட்டப்போ கூட, நான் படித்துட்டும் திரும்ப இந்த தொழில் தான் வரப்போகிறேன், நான் இப்பயே வந்து உங்கள் கூட நான் வந்து பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து அப்படி ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. எப்படியாப்பட்ட வாய்ப்பையும் வந்து அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து உயர்கல்வி தான் வந்து லட்சியம். அதையே வந்து இழக்கிறாருங்கிறப்ப அது இழக்கப்பது அதை இழப்பதற்கு ஒரு மனசு வேணும்ல. ஆமாம், அந்த மனசு அவர்கிட்ட இருந்தது. அதேமாரி அந்த கதை நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குற காலகட்டங்களில் அவர் கூட ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நானும் இப்போ எடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு உள்ளே போய் நின்ன உடனேவும், தம்பி வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, வணக்கம் வழக்கமாக கேட்பாங்க இல்லையா, இந்த என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு, இப்படிலாம் எதுவுமே கேட்கல. வந்த உடனே வந்து அந்த இடத்துல டீ காஃபி ஹார்லிக்ஸ் போன்விட்டா 4மே வந்துருச்சு. தம்பி உங்களுக்கு எது வேணும், டீ வேணுமா இல்லை காஃபி வேணும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சார் என்ன சார், நான் எதுவும் சும்மா எடுத்துக்கங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு அப்ரோச்சை பார்க்குறேன். ஒன்று கேட்டு கொண்டு வந்து கொடுக்குறது வேறு, விருந்தோம்பலில் இவர் நீ உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, நான் வச்சிடுறேன் அப்படின்னு. எனக்கு அதுவே ஒரு புதுசாக இருந்தது. அப்புறம் அவர் பேசும்போது சார், அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஏவிஎம்மில் படம் தயாரிப்பு நிப்பாட்டிட்டாங்க. அந்த டயத்துலையுமே கூட அவர் வந்து பேசுகிறாரு, ஒரு உங்கள் சேனலில் இந்த இந்த இதெல்லாம் பார்த்தேன்ப்பா, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்கே இந்த படங்கள்லாம் நல்லா இருக்குப்பா, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, இதை நீங்கள் மாற்றுங்க நல்லா வரும், இதை பண்ணுங்க நல்லா வரும் அப்படிங்கிறாரு. அப்போ மனுஷன் அப்டேட்டாக இருக்காரு. இந்த அப்டேட் இருக்கு இல்லையா, இந்த அப்டேட் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். சார் எப்படி சார் நீங்கள் உட்காந்து இது எல்லாமே பார்க்குறீங்க, அதே மாதிரி சினிமாவுக்குள்ளே எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்லை அந்த அப்டேட்டு, எஸ்பி முத்துராமன் சாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்டேட் உண்டு. அந்த அப்டேட் உண்டு. ஆமாம், அவர் எழுதி வச்சுட்டு வருவார் சார். நீங்கள் மேடையில் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒன்று பேசணும்னா, அவர் பேர் என்ன பேர், என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு தாளில் உட்காந்து 1 மணி நேரம் அதை பற்றின டீட்டெயிலெலாம் கேதர் பண்ணி உட்காந்து எழுதி எஸ்பிஎம் சார் எழுதிட்டு, இன்னும் சொல்ல போனால் அவங்க 2 பேரோட நட்பு இருக்குல்ல, அது பெரிய ஒரு, அதுக்கு வார்த்தையில் இல்லை விவரிக்கிறதுக்கு. அப்படி ஒரு நட்பு இன்னமும் அதே முதலாளி தான். ஆமாம், அது இவ்வளவு 2 பேரும் நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆமாம், ஆனாலுமே முதலாளி தான். இவர் வந்து வாங்க உட்காருங்க அப்படி அந்த அந்த ஒரு நட்பு இருக்குது பாருங்கள். உட்காந்து பேசும்போதும் அவங்க 2 பேரும் சிலாயிச்சு பேசும்போதும் அந்த காசிப்பே பேச மாட்டாங்க சார். சினிமா பற்றின அடுத்த அப்டேட் என்ன, இது என்ன, அது என்ன, அப்படி அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் அவ்வளோ சூப்பர் மனிதர். அப்டேட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கடைசி வரைக்கும் உள்ளே வச்சுருக்காரு. உண்மையிலே சரவணன் சார்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னென்னா, ஒருத்தன் தொழில் நலிவடைந்துருச்சு அப்படின்றதுனால அந்த தொழிலை பற்றியே யோசிக்காமல் நேசிக்காமல் வேற ஒரு தொழிலுக்கு போய் இதை பற்றி கண்டுக்கிறாமல் இருக்கிறது கிடையாது. ஒரு தொழில் நமக்கு இப்போ டல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலுமே அந்த அப்டேட்லேயே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் திரும்பவும் வீரநடை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேஷனில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்டு இப்போது நம்ம ஏவிஎம் பேனர் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு டேரக்டரோட இன்றைக்கி டேரக்டருக்கு பெரும் மதிப்பு தெரியும். அன்றைய காலகட்டங்களில் நடிகர்களுக்கு தான் ஒரு பெரும் மதிப்பு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இப்போ விஜயஜித் வந்த காலத்துலலாம் இயக்குநர்களுக்கும் ஒரு பெரும் மதிப்பு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. குறிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா சார் காலகட்டத்தில் இருந்து அந்த பேருக்கு உண்டான மதிப்பு எல்லா கிராமப்புறங்களையும் பாரதி ராஜா படம், பாக்யராஜ் படம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆனால் அன்றைய காலம் தொட்டு இப்போ வரைக்குமே ஏவிஎம்னு அந்த ஒரு சவுண்டு வந்துச்சுனாலே போதும், ஏவிஎம் படம், ஒரே வார்த்தை ஏவிஎம் படம்ப்பா, போயிடலாம்ப்பா, குடும்பத்தோடு போயிடலாம். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கட்டமைப்பு. நீங்கள் குடும்ப படம் சொன்னப்போ தான் நான் ஒரு சம்சாராத மின்சாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை ஏற்கனவே வந்து அந்த கதை இதுக்கு முன்னாடி எடுத்து தோத்த ஒரு படம். ஆமாம், அதை விசு சார் திரும்பவும் எடுத்து மாற்றி அதை ஹிட் ஆக்கினாங்க. அதை உறவுக்கும் கை கொடுப்போன்னு ஓவிஜி மையன் எடுத்தார். மறுபடியும் வந்து விசு சார் எடுக்கிறப்ப அதை அதுக்கு வந்து தடை போடாமல் அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஆமாம், அது என்ன அவர் மீது இருந்த நம்பிக்கை, அவர் சொன்ன விதங்கள். ஆமாம், அவர் வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன வந்து சொல்ல போகிறாரோ அப்படி தான். ஆமாம், முடிச்சுமே ஒரு கரெக்ஷன் தான் பண்ணாரா சரவணன் சார். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். இதில் வந்து இளையராஜா மட்டும் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சொல்லணுமா, பாக்யராஜுக்கு என்ன அப்படி சொல்கிறீங்க, என்னுடைய தொடர் வெற்றிக்கு வந்து அமர் தான்
ஆமாம், கங்கேமரன் தான் வந்து இசையமைப்பாளர். எப்படி இளையராஜா எப்படி இதில் ஒத்து வருவார்? இல்லை இதில் மட்டும் நீங்கள் வந்து காமன்வைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்த படம் தான் முந்தானை முடிச்சு. இல்லை அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அந்த கதை ஆளுமை, அதை யுத்தி. இப்போ பேத்தி படம் எடுக்கிறாங்க. இந்த பேத்தி படம் எடுக்கும்போது கூட வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க. ஏவிஎம் கால் பதிக்காத இடமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தமிழ் ராக்கர்ஸ்ன்னு ஒரு வெப்சீரிஸ் அறிவலகன் சார் வச்சு ஒன்று பண்ணுறாங்க. இன்னமும் அந்த உலக உருண்டை சுற்றிக்கிட்டு தான் சார் இருக்கு. ஆமாம், அது நிற்காது. அது ஏதோ ஒரு தமிழ் அது எவ்வளவோ கட்டமைப்புகள் எவ்வளவோ விஷயங்கள் போயிடுச்சுனாலுமே கூட அந்த உலக உருண்டைங்கிறது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் இப்போ இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டர் தான் பல உதவி இயக்குநர்களுக்கு வந்து அதாவது ப்ரெஷ் ஷோ மாதிரி டிவி ஷோ மாதிரி ஃப்ரீ ஷோ பார்க்குற மாதிரி. ஏன்னா 40 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு, 40 ரூபா டிக்கெட்டு. 10 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 4 ரூபா இருக்கும், 40 ரூபா டிக்கெட்டுக்கு இன்னும் இருக்கும், பாக்ஸு 50 ரூபா. இன்னைக்கு ஒரு டிக்கெட்டு 200 ரூபா. ஆனால் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் மாற்றவே இல்லை. ஏன்னா அவங்க திரைப்படத்துறையில் வந்ததுனால அந்த தேட்டருக்கு வந்து எல்லாரையும் வரவழைக்கணும், நம்மளை நம்பி இருக்கிற ரசிகர்களை நம்ம ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் முழுக்க அந்த டிக்கெட் விலையை ஏற்றவே இல்லை அவங்க. ஈவன் ஆன்லைன் டிக்கெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க போடவே மாட்டாங்க. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கி உட்காந்து படம் பார்த்துக்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம் சார். அந்த மாதிரியான ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி போண்டா இது பண்ணலாம்டா. ஏவிஎம் பெட்ரோல் பங்கு போயிடு, உனக்கு பெட்ரோல் பியூராக இருக்கும். ஏவிஎம்மில் புதைச்சாலும் ஏவிஎம் சுடுகாட்டில் போய் போத அப்படின்லாம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குடும்பம் அவ்வளோ செஞ்சுருக்கு சார். இப்போது ஒரு குடும்பம் அது என்ன, அது தொழில் முறை மூலமாக லாபம் வருது, அந்த லாபத்தை வச்சுட்டு ஏதோ இது வருமான வரி கணக்காட்டணும் ஒன்று செய்யுது அப்படின்னு. இல்லை, வருமான வரி கணக்கு காட்டணும் வரி ஏய்ப்பு செய்யாமல் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி செய்யுது. இல்லை, அது பெரிய ஒரு உயர்ந்த நோக்கம் தான். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது நமக்கு தெரியுது இந்த கோடம்பாக்கம் லிபர்ட்டி பிரிட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் அன்றைக்கி எதுவுமே லெவல் கிராசிங் இல்லாத, லிபர்ட்டி பிரிட்ஜ் இல்லாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்த ராம்பத்மராம் தேட்டர் வந்துச்சான்னு கூட தெரியாது. இந்த ரோடில் இருந்து இந்த சைடு வடபழனியிலேருந்து முருகன் கோயிலுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஏவிஎம் தான். இன்றைக்கி ஏவிஎம் அவென்யூன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏவிஎம் காலனி அவிச்சி ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் காலனின்னு அவ்வளோ பெரிய காலனி வீடு எல்லாமே எங்கள் வேலை பார்த்த தொழிலாளர்கள். இந்த குடும்பம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தாண்டி ஒரு இடத்துல கூட இவங்க எந்த இடத்துலையுமே வந்து தம்பட்டை அடிச்சுக்கிட்டது கிடையாது. அதில் வந்து சரவணன் சார் வந்து சமீபத்தில் கூட அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் சரவணன் சாருக்கு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போகக்கூடாது, கோர்ட்டு வாசலையும் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது. அண்ணன் தம்பிகளை சண்டை போது கேஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது கேஸ் போட்டு நான் கோர்ட்டு வாசலில் தான் மிதிக்கணும் அப்படின்னா அப்படி ஒன்றும் எனக்கு அந்த ஒரு சொத்து தேவைன்னா நீங்களே வச்சுக்கோங்க, நான் அதில் வரமாட்டேன். அந்த கொள்கை பிடிப்போடு இருந்தார். கெட்ட வார்த்தை நான் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்குமே வந்து ஒரு கடிந்த சொல் இருக்கும். இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் அவங்களுடைய மனைவியார் குடும்பம் எல்லாருக்குமே ஒரு மரியாதை. போய் நம்மளாம் என்ன சொல்லுவோம், மனைவியாக இருந்தாலுமே செல்லம்மா காஃபி குடுறி, டயர்டாக இருக்குடி, ஏதோ ஒன்று பண்ணுறி அப்படின்னு நம்ம ஒன்று பேசுவோம். ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு எதுவும் இப்படிலாம் இல்லை. நீங்கள் முதல்ல காஃபி சாப்பிடுங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. அதெல்லாம் வந்து என்ன சார், அந்த பணத்தை அவர் பெருமையாக நினைக்காத மனிதர். பணத்தை தாண்டி அவர் வந்து ஒன்று நினைக்கிறதுனா மனிதனுடைய பண்புகளையும் அதோடைய குணங்களையும் அதையும் தாண்டி. இப்போது யாராவது ஒருத்தவங்க இப்போ ரஜினி சாரியே முதலாக உள்ள வர்றார், கமல் சாரியே வந்து ஏவிஎம் எங்கே பண்ணால் நான் என்ன வேணாலும் பேசலாம், சகாகால அவளவனை பற்றி பேசலாம். இன்றைக்கி ரஜினி சார் ஒரு பெரிய கமர்ஷியல் சூப்பர் ஸ்டாருக்கு ஐகானிக்காக ஒன்று இருக்காருன்னா முரட்டுக்காலை படம் ஒருவேளை ஓடாமல் போயிருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சகலகலாவலவன் வேறு லெவலில் இருக்குது. முரட்டுக்காலை ஒரு படம் டோட்டலாகவே மாற்றிருச்சுல, அவரோட கரியரையும் ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் ஹீரோவை ஒன்று மாற்றிருச்சுல்ல. இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்துக்கு ஓப்பனிங் சாங்ஸ் அது அந்த படத்துலேருந்து ஆரம்பிக்குது. அந்த படத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கும் வந்து ரொம்ப யோசனை பண்ணி சரவணன் சார் தான் இல்லை இவர் வளர்ந்து வர நடிகர், நிச்சயமாக இவருக்கு வந்து நம்ம வந்து ஓப்பனிங். ஒரு பெரிய ட்ராஜடின்னா அப்போ தான் மேபு செட்டியார் ஐயா இறக்குறாங்க, ஃபுல் கண்ட்ரோலும் சரவணன் சார் எடுக்கிறார் அந்த படத்தின் மூலமாக. ஆமாம், முரட்டுக்காலை படத்தில் தான் அவர் திரும்பவும் ஏவிஎம் பேனருக்கு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் அவர் இறக்குறாங்க. இறந்த உடனேவும் இவங்க கையில் எடுக்கிறாங்க. திரும்பவும் சினிமா இடையில வந்து கொஞ்சம் டல் அடிக்குது அப்படின்ற திருட்டு விசிடி கலாச்சாரம் அதிகமாக இருந்த காலகட்டம் 2000 காலகட்டங்களில் ஃபுல்லாக டல் அடிக்குதுன்னும் போது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சார். சீரியல் பக்கம் போயிட்டாங்க சார். ஆமாம், அதுதான் யோசிக்கவே இல்லை சார். ஏவிஎம்மின் சொந்தம்னு ஒரு சீரியல் சார்,
பட்டுக்கட்டி எங்கே போனாலும் வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி இந்த டிஆர்பி வேல்யூ அன்றைக்கெல்லாம் டிஆர்பி மிரண்டு போயிடுச்சு. நார்த் இந்தியாக்கார யார் அவங்க அப்படின்னு. ஒன்று சித்தி சீரியல் ஒன்று சூப்பராக வருது, இன்னொன்று வந்து சொந்தம்னு ஒரு சீரியல் இன்னும் பயங்கரமாக போகுதேடா அப்படின்னு. அதுக்கடுத்து வாழ்க்கைன்னு ஒரு சீரியல், அது எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. ஏன் ஏவிஎம் சீரியல் பண்ணுறதை பார்த்து கேபி சார் அதுக்கடுத்து சீரியலுக்குள்ளே வராரு. கேபி சார் சீரியல் பண்ணுறதை பார்த்து பாரதிராஜா சார் சீரியலுக்குள்ளே வராரு. அப்போ எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போடுறாங்க. ஆமாம், கேபி சாரே சொன்னார், எனக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினது ஏவிஎம் தான், அவர் மூலியமாக தான் நாங்கள் இந்த சீரியலுக்கு நான் வந்து உள்ளே வரேன், அதையும் சொல்லியிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க தைரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு ஒன்றான ப்ராடக்டாக இருக்கணும். அது நீங்கள் எதையுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு முதல் அடி யார் எடுத்து வைக்கிறானோ அவன் தான் வந்து சிறந்த வீரன்னு சொல்லுவாங்க. அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான் அது வேற, ஆனால் முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தைரியம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கட்சி தான் இங்கே முக்கியம். அந்த கட்சி எப்போவுமே ஏவிஎம் கொண்டு. ஜெமினி படமே டல்லாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது திரும்ப ஜெமினி ஒரு கமர்ஷியல் படம் எடு போடு, யோசிக்கவே இல்லை. பட்டம் என்ன ஹிட்டு, ஒரு பாட்டு சார், ஒரே ஒரு பாட்டு, இந்த ஜெமினி பாட்டு. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா, இவங்களுக்கு சக போட்டியாளராக ஜெமினி ஸ்டுடியோ, ஏவி ஸ்டுடியோ, ஜெமினி பேரில் ஏவிஎம் தயாரிப்பில் ஒரு படம் இல்லைங்களா. அந்த 2 நிறுவனங்களுக்கு இடையிலான அந்த ஆத்மார்த்தமான நட்பு, தொழில் ரீதியான போட்டி. அவங்க கொஞ்சம் கூட ஒரு துள்ளி கூட பொறாமை குணம்ன்றதை ஒன்று வச்சுக்கல. இல்லை, ஆரோக்கியமான போட்டி. ரெண்டாவது, அவங்க தான் சார் ட்ரெண்டு உருவாக்குறவங்க. இப்போது மின்சார கனவு படத்தப்போ 5 கேள்விகள், அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். டிவியில் வந்து விளம்பரம், மின்சார கனவு படம் வருது, 5 கேள்விகள் கேட்குறோம், இந்த 5 கேள்விகளுக்கெல்லாம் யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ அவங்க இதில் செலக்ட் பண்ண ஒரு 1000 பேரை நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே மெரினா பீச் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்றோம் அப்படின்னு ஒரு 1000 பேருன்னு சொல்லிட்டு மின்சார கனவு படமும் போடுறாங்க. அதில் இருக்கிற அந்த 5 கேள்விகளுக்கு எல்லாரும் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பிச்சி விட்றாங்க. அதில் 1000 பேரையும் செலக்டும் பண்ணுறாங்க. அந்த 1000 பேரையும் செலக்ட் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ட்ரெயின்லேயே கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையுமே டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. படத்தோடைய ப்ரொமோஷன் இப்படியெல்லாம் யோசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 1000 பேர்கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி மின்சார கனவு படம் பார்த்தேன் ஏவிஎம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ சுற்றி காமிச்சிருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இப்போ தான் நம்ம ஈஸியாக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் உள்ளே நுழைய முடியாது. சுற்றி காமிச்சு ஏவிஎம் ஸ்டுடியோ இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள அதில் ஒரு சிலாகிச்சு பேசின காலங்களில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அப்படி ஒரு சினிமா யுத்தியை எப்படியெல்லாம் கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சங்கர் சார் அதுக்கு முன்னாடி வந்து பிரம்மாண்டமான படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் ஒரு 2 மடங்கு பட்ஜெட்டு, ட்ரைஸ் த பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 60 கோடியில் ஆரம்பித்த பட்ஜெட்டு 75 கோடி 80 கோடி சம்திங்கில் வந்து சிவாஜின்னு ஒரு படம். சங்கர் சார் யார்கிட்டையுமே கதை சொல்லாதவர். அப்போ இருந்த பீக்கில் இருந்தால் யாருக்குமே கதை சொல்லாதவர். அப்பவும் சரவணன் சார் உட்காந்து கதை சொல்லுங்கள் சார், நான் கதை சொல்லி பழக்கம் இல்லை, எங்கள் நிறுவனம் சார்பில் நாங்கள் எப்போவுமே கதை கேட்காம நாங்கள் படத்துக்கு ஓகே சொல்ல மாட்டோம், கதை சொல்லுவோம். ரஜினி சார் சொல்கிறார், சங்கர் போய் கதை சொல்லிடுங்க. 1000 ரூபா வாங்கிட்டு, அவர் அவ்வளோ பெரிய பட்ஜெட் வாங்குறது, 1000 ரூபா வாங்கிட்டு, சங்கர் ப்ளீஸ் கதை சொல்லுங்கள். சரி சார், நான் டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் சார்னு ரெக்கார்ட் பண்ணி அந்த கதையை கேட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க. அவங்களுடைய அந்த தொழிலோடைய இது கதை எவ்வளோ பிரம்மாண்டம், பணம் பிரச்சனை இல்லை, கண்டென்ட்டு சரியான கண்டென்ட்டா. மற்ற நிறுவனம்லாம் என்ன நினைக்கும், ரஜினிகாந்த் இருக்கிறாரு, சங்கர் இருக்காரு, காவலர் இல்லை, நமக்கு ரகுமான் இருக்காரு, அதான் நினைப்போம். ஆனால் இவங்க வந்து கதையை கடைசி வரைக்கும் கதையை நம்பினாரு ஏவிஎம் சரவணன். நீங்கள் சேதுபதி ஐபிஎஸ் எடுத்துக்கோங்க சார், என்ன படம் சார் இது, பி வாசு சார் சேதுபதி ஐபிஎஸ். இப்போ நீங்கள் போய் பார்த்து சிலையாக இருக்கும் சார் அந்த ஒரு படம், அந்த ஒரு இது. அவங்க பட்ஜெட்டையும் தாண்டி அந்த கண்டென்ட்டு என்ன பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் வச்சு மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சரவணன் சார் பேசியிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம ஏவிஎம்க்கு ஏதாவது ஒரு படம் பண்ணணும், ஒரு நல்ல பேனரில் ஒரு சூப்பராக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரஜினி சாரே வந்து பேசி ஒன்று பண்ணலாம், பெருசாக ஒன்று பண்ணலாம். ரஜினி சாரை பற்றி தான் தெரியுமே, அவர் ப்ரொடக்ஷன் ஏவிஎம் பேனர் தான் இருக்கணும், அது ஃபண்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். கவிதாலயக்கு எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காருல்ல. அது மாதிரி ஏவிஎம் அப்படின்னும் போது அது நம்மளை வளர்த்து விட்ட கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், சரவண சாருக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் சார் அது கூட இன்ன வரைக்கும் இந்த ஏவிஎம் அப்படிங்கிறது அந்த ஒரு பிராண்டு வழி வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த நேர்மையும் இந்த தொழில் பக்தியும். இதையும் தாண்டி அவங்க எவ்வளோதான் லாபம் சம்பாதிச்சாலும் அந்த லாபத்தை தன் கூட வேலை பார்க்கின்ற சக தொழிலாளர்களுக்கும் பிரித்து கொடுத்து அவங்களையும் அழகுபடுத்தின ஒரு நன்னடத்தை. இதுதான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணம். இவங்களை இதனால தான் நம்ம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதையும் நன்றி சார். நன்றி சார்.